பதில் சொல்ல முடியலல்ல? சொல்ல முடியாது, எனக்கு தெரியும். எனக்கு என் உலகமே என் பொண்ணுதான். அவ போயிட்டா எனக்கு வேற எதுவுமே இல்ல இந்த உலகத்துல. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சே, உங்களை யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். என் பொண்ணு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்கல்ல, நீங்க எல்லாம் நல்லாவே. ஐயோ, என் வாயால சாபம் கொடுக்க வேணான்னு பாக்குறேன். இத பாரு, எல்லாரும் நல்லா வேண்டிக்கங்க, என் பொண்ணு பொழைக்கணும். இல்லன்னு வை, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அண்ணி, என்ன பேச்சு இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். பேச வந்துட்டேன், எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? சொல்லுதுற அருணாச்சலம், பார்வதி சொன்ன மாதிரி நல்ல நேரத்துல நான் கிளம்புறோம்டா. நீங்க எப்படி? ஹலோ அருணாச்சலம், கேக்குதாடா? கேக்குது, சொல்லுதுற. நாங்க புறப்பட்டோம்டா, நீங்க புறப்பட்டீங்களா இல்லையா? நாங்க ஏதோ கிளம்பிக்கிட்டே இருக்கோம் தோற. ஒரு சின்ன பிரச்சனை இடையில. ஒண்ணுல பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, அதை முடிச்சுட்டு கிளம்பி வந்துடும். நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க, பின்னாடியே நாங்க வரோம். சரிடா, எங்க கொடுங்க. சரி துரை, நாங்க வந்துடுறோம், நீங்க கிளம்பி போயிட்டே இருங்க. அண்ணே, அன்னைக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதில்ல, கரெக்டா சோலன் டைம் பார்த்து வண்டி எடுக்க சொல்லுங்கண்ணே. சரி. ஸ்பீக்கர் ஸ்பீக்கர். அண்ணே ஒரு நிமிஷம். பாய் மாமா, வரோம் நாங்க. சரிடா, நல்லது, பார்த்து போங்க. சரிடா, நான் கிளம்புறோம். மாமா, நானும் கிளம்புறேன் மாமா. ஆகட்டும்டா, நல்லது, கிளம்புங்க, வேண்டிட்டு கிளம்புங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க, நான் வைக்கிறோம். நல்லபடியா நடக்கட்டும், கிளம்புங்க. போலாங்க, வாங்க. டாக்டர், எப்படி இருக்கா? She is out of danger. டாக்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்க குடும்பத்தோட முத பொண்ணு டாக்டர், அவ கொலசாமியை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. நல்ல வேலை, டைம் கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க போய் பேசுங்க. ரம்யா,
எங்க மேல இருக்கிற கோவத்துல என்ன ஏண்டி தண்டிக்கிற? நான் பாவம்னு உனக்கு தோணலையா? உன்னை விட்டா யாரும் இல்லடி எனக்கு. என்ன அனாதைய விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறல்ல? நீ போயிட்டா நான் என்ன செய்வேன்? இதுக்காகவா உன்னை ஆசையும் பாசத்தையும் கொட்டி வளர்த்த? இந்த பாரு, என்ன நம்புறியா இல்லையா நீ? சத்தியமா சொல்றேன், பார்த்தி தான் உன் கழுத்துல தாலி கட்டுவான். இது சத்தியம். ஏற்கனவே சத்தியம் பண்ணிருக்கலம்மா. தெரிஞ்சுதான் பண்றேன். பார்த்தி தான் உன் கழுத்துல தாலி கட்டுவான். என்ன நம்பு. நான் நம்புறேம்மா. என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எந்த எக்ஸ்டென்ட்க்கு வேணாலும் போவேன். என்ன நம்புமா. உன்னை இப்படி பாக்குறதுக்கு என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. ரம்யா கண்ணா, ஏய் கண்ணா, உன்னை மார்லையும் தோல்லையும் தூக்கி போட்டு வளர்த்தனே, இந்த நிலைமையில உன்னை பார்க்கவா? உன்னை இப்படி பார்க்கும்போது எங்க எல்லாருக்கும் எவ்வளவு வேதனையா இருக்குன்னு தெரியுதாடா உனக்கு? ரம்யாம்மா, டேய், மாமன் உனக்கு துரோகம் பண்ணிடுவேன்னு நினைச்சியா? நீ கேட்டதையும் நான் செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டியாடா? இது என் கை மீறின நிலைமைடா. என்னால எதுவும் செய்ய முடியல. புரிஞ்சுக்கடா கண்ணா. நீங்க எது கேட்டாலும் தருவீங்களா? அந்த நம்பிக்கையில தான் நான் பார்த்தி மாமாவை கேட்டேன். தந்தீங்களா மாமா? உண்மைதான்டா. நீ எது கேட்டாலும் என்னால தர முடியும் தான். ஆனா இது பார்த்தியோட வாழ்க்கடா கண்ணா. இதுல நான் எப்படி முடிவெடுக்க முடியும்? எப்படி தலையிட முடியும்? தப்பாயிடாதடா. உன்னை என் பொண்ணு மாதிரி தான் நான் பாக்குறேன். நாங்களும் எந்த சந்தோஷமும் இல்லாம தானே இருக்கோம். தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுக்காத. நீ தனி ஆளுடா தங்கம். நீ மட்டுமே இந்த துக்கத்தை எல்லாம் சுமக்கிறேன்னு நினைக்கிறியா? உன்னோட இந்த வேதனையை நாங்க எல்லாருமே தான் நெஞ்சில சுமந்துகிட்டு அலையிறோம். நாம எல்லாருமே ஒண்ணுதானடா. நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. எந்த நிலைமையும் நீ கடந்து வரணும். அதுக்கான தெம்பு கடவுள் உனக்கு கொடுக்கணும். உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். நீ கவலைப்படாத. அக்கா, இந்த நிலைமையில தான் இவளை நீ ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும். கூடவே இருந்து ரம்யாவை நல்லபடியா பாத்துக்கோ. அதுக்கு நீ எங்கேயும் போயிடாத. குழந்தை மாதிரி பாத்துக்கோ. என்ன, நான் எங்க இருந்தாலும் என் சிந்தனை எல்லாம் ரம்யா மேலதான் இருக்கும். சரியாக்கா, பத்திரமா பாத்துக்கோ. அண்ணி, என்ன உதவி வேணும்னாலும் போன் பண்ணுங்க அண்ணி. நீங்க கூடவே இருந்து இவளை பாத்துக்கோங்க.
முட்டாள் முட்டாள் அறிவில்ல. எனக்கு பல வாட்டி நீ அட்வைஸ் பண்ணிருக்க. இப்ப நான் அட்வைஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டேல. பெரிய புத்திசாலி நினைப்பு. நீ இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும்ல ரம்யா. இங்க பாரு ரம்யா, நம்ம ஃபேமிலி கண்ணாடி மாதிரி. இதுல யாரு கல்ல இருந்தாலும் அது நம்ம எல்லாரையும் தான் பாதிக்கும். சரி, நடந்தது நடந்துருச்சு, விட்டுரு. இன்னையில இருந்து ஒரு புது மனுஷன் மாறு. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு ரம்யா, அதை ஞாபகம் வச்சுக்கோ. இருங்க வந்துடுறேன். அம்மா, இங்க எனக்கு சிக்னல் வரல. நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன், சரியா? சொல்லு காவியா. காவியாவா? என்னடா பேரெல்லாம் சொல்ற? வழக்கமா செல்லக்குட்டி, அம்முக்குட்டி அப்படின்னு தானே கூப்பிடுவ? அது வேற ஒண்ணும் இல்ல. சொல்லு, கிளம்பிட்டீங்களா? ஏய், நாங்க எல்லாம் ஆன் தி வேலை இருக்கோம்டா. நீங்க எல்லாம் கிளம்பிட்டீங்களா? நாங்களும் ஏதோ கிளம்பிட்டே இருக்கோம். கிளம்பிடுவோம். டேய், கிளம்பும் போது எனக்கு மெசேஜ் பண்ணு, சரியா? சரிம்மா, ஷூர். நான் மெசேஜ் பண்றேன். என்ன ஆச்சுடா உனக்கு? மெசேஜ்ல வேணா, நீ ஒன்னு பண்ணு. உன்னோட லைவ் லொகேஷன்ல அதை எனக்கு ஷேர் பண்ணு. அப்போ நீ எவ்வளவு தூரத்துல வந்துட்டு இருக்கேன்னு நானும் உன்னை ஃபாலோ பண்ணுவேன்ல. ஓகேயா? ஓகேம்மா, நான் அனுப்பி விடுறேன். ஓகே, பை, டேக் கேர். சரி. என்னடா இது, ஆச்சரியமா இருக்கு. வழக்கமா இவன் தான் போனை வைக்க விடாம டார்ச்சர் பண்ணுவான். இன்னைக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசி முடிச்சுட்டு கட் பண்ணிட்டான். ஊருக்கு வரட்டும், அப்போ வச்சுக்கிறான் அவன். காவியா, போலாமா? இந்த வரேன்பா. வாங்க போலாம். வாங்க. எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனாங்கம்மா. ஏமா பார்த்தி மாமா மட்டும் வந்து பார்க்கல? அவனும் வந்திருக்காண்டா, வெளியில தான் இருக்கான். அப்புறம் ஏமா அவரு வந்து என்ன பார்க்கவே வரல? இப்ப வருவான், இரு. அழாதுடா கண்ணு. மாமா, என்ன ரம்யா அதெல்லாம்? நீ இப்படி ஒரு முடிவு எடுப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எங்க நீங்க என்ன பார்க்காம போயிடுவீங்களோன்னு நினைச்சிட்டேன் மாமா. உங்க மனசுல ஏதோ ஒரு இடத்துல நான் இருக்கேன்ல. நான் வாழணும்.
நான் செத்துறக்கூடாதுன்னு தானே நீங்க வந்து என்ன காப்பாத்துனீங்க. அதான் நீங்க என் மேல வச்சிருக்கிற லவ்வோட அடையாளம். நான் உங்க மனசுல இன்னமும் வாழ்ந்துகிட்டு தான் மாமா இருக்கேன். ரம்யா, என் மனசுல நீ இருக்க, நான் இல்லைன்னு சொல்லல. சொல்லப்போனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல எந்த அளவுக்கு உன் மேல பாசம் வச்சிருந்தேனோ அதே பாசம் சாகுற வரைக்கும் உன் மேல இருக்கும். அதுல எப்பவும் குறை இருக்காது ரம்யா. ஆனா இதெல்லாம் கடந்து போகணும் ரம்யா. இதே நீ கடந்து வரணும். நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அதை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். மாமா, மாமா, என்னை விட்டு போயிடாதீங்க மாமா. ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா, என்னை விட்டு போகாதீங்க. ரம்யா, உன்னை டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கார். நீ நல்லா ரெஸ்ட் எடு. ஒரு நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அப்புறமா நம்ம பேசிக்கலாம். ப்ளீஸ் மாமா, மாமா ப்ளீஸ் மாமா. சொல்றது கேளுமா. மாமா, மாமா. மாமா, மாமா, போங்கடா போங்க. கண்டிப்பா அந்த மணமேடையில உன் கூட உட்கார போறது ஏன் பொண்ணுதான். அது கண்டிப்பா நடக்கும். அக்கா, நீ போல. அக்கா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். வெளியில வாக்கா. இருமா வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இரு. சரியாச்சா? இல்ல இல்ல, இப்ப நல்லா இருக்கு. Thanks. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் பாத்துக்கிறேன். வைங்க. போலாமா? வா. என்னடி? அக்கா, நான் இந்த கல்யாணத்துக்கு போகணுமா? நான் சொன்னதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? இல்லக்கா, உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படிக்கா எனக்கு போக மனசு வரும்? போய் தான் ஆகணும். நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அக்கா, இது சரிப்பட்டு வருமா? கண்டிப்பா சரிப்பட்டு வரும். நீ எனக்காக அங்க போ. என் மேல உனக்கு பாசம் இருக்கிறது உண்மையா இருந்தா நீ அங்க போய் நான் சொன்ன மாதிரியே செய். என்னக்கா, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்க்கா. சரி,
ரம்யாவை நான் பாத்துக்கிறேன். நீ போ. ம் சரிக்கா.